தாவீது கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. எப்பா, என் வாழ்க்கைக்கும் பெனாயா வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கு. நான் எப்படி இருந்தனோ அப்படியே பெனாயாவும் இருக்கிறான். நான் என்னெல்லாம் செஞ்சனோ அதையெல்லாம் பெனாயா செஞ்சிருக்கிறான். இவன் தான் கரெக்டான ஆளு என்று சொல்லி மெய்க்காவலனுக்கு தலைவனாக பெனாயாவை ஏற்படுத்தி வைத்து விட்டான். இது மறுக்க முடியாத சரித்திரம். இதற்கும் நமக்கும் என்ன? இந்த காலை வேளையிலே ஆராதித்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நமக்கும் என்ன இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் சொல்ல வருகிறது என்னன்னா, நமக்கு ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். உண்மையா இல்லையா? ஒரு ராஜாதி ராஜா மிக கம்பீரமாய் இருக்கிறார். அவர் ஜனங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய சேனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே நடக்கிற ஆராதனையை பார்த்து கொண்டு வரும் பொழுது அவருக்கு நம்முடைய ஆராதனை மேல கண்ணு நின்றுணும். இதை தான் நான் சொல்ல வரேன். அவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நம்ம கூட்டத்தை பார்த்த உடனே அவர் நின்றுடணும். ஐயோ, என்ன போலவே இந்த கூட்டம் இருக்குது ஐயா. தாவீதுக்கு எப்படி பெனாயாவை பார்த்த உடனே நான் செஞ்சதை செஞ்சானேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு பொறுப்பை எடுத்து மெய்க்காவலனுக்கு தலைவனாக ஏற்படுத்தினாரோ, அதே போல என் தேவாதி தேவன், என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், என்னை காண்கின்ற தேவன், அவர் என்னை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் நிறுத்தி இவனுடைய வாழ்க்கை வரலாறும் என்னுடைய வாழ்க்கை வரலாறும் ஒன்று போல இருக்கிறதே என்று சொல்லி இந்த பகுதிக்கு உங்களை தலைவனாக தேவன் ஏற்படுத்தி வைக்க வேண்டும்.